ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ செட்டிநாடு ஸ்பெஷல் ஒயிட் குருமா பண்ண போகிறோங்க. இப்போ சீசனில் இருக்குது, அதே தான் காலிஃப்ளவர். இப்போ எல்லா சீசனில் கிடைக்கும், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ சீசனில் இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக கிடைக்கும் அந்த காய்கறிலாம். கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் அதெல்லாம் அதை வச்சு நம்ம செட்டிநாடு ஸ்பெஷலாக டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் சப்பாத்தி, பூரி, குருமா, பூரிக்கு அப்புறம் இடியாப்பத்துக்கெலாம் அந்த குருமாலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ நைட்டு டிஃபனுக்கு தான் அந்த குருமா பண்ணுறேன் நான். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ அந்த குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறீங்களோ அந்த குருமா வைக்கிற மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் கூட ரொம்ப தேவைப்படாது, ஏன்னா தேங்காய் தான் அதில் அதிகம் சேர்க்க போகிறோம். அதனால் தேங்காயிலேருந்து ஆல்ரெடி எண்ணெய் வர்றதுனால ஆயில் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. எப்பயும் போல் குருமாவுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, அந்த பிரிஞ்சி இலை, ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காயை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போடுங்க. ஏலக்காயை முழுசாக போட்டால் அதோட வாசனை வராது. கொஞ்சம் லைட்டாக நுணுக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் கேரட்டு, பீன்ஸு எல்லாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சுட்டு கழுவி போட்டுக்கோங்க. காலிஃப்ளவரை மட்டும் கொஞ்சம் சுடு தண்ணியில் எப்பயும் போல் நம்ம கொதிக்க வச்சு தானே போடணும். அதில் கொஞ்சம் புழு இருக்கிறதுனால நாங்கள் கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு இருக்கட்டும். லைட்டாக உப்பு போட்டுட்டு தண்ணி சேர்க்க வேணாங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுட்டு தேங்காய் அரை மூடி, சின்ன தேங்காய்னா அரை மூடி போட்டுக்கோங்க. பெருசுனா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அரை மூடியில் பாதிக்கு மேலே சேர்த்துக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரையும் நான் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன். உப்பு போட்டு ஆல்ரெடி காய்கறியிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது, அதனால் நான் தண்ணி அவ்வளோவா சேர்க்கலை. அதை அப்படியே மூடி வச்சுட்டேன். இப்போ தேங்காய், சோம்பு, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாம் போட்டு அரைக்க போகிறோங்க. சோம்பு, கசகசா, தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, முந்திரி பருப்பு இதில் மெயின். சேர்த்தா நல்லா இருக்கும், அதனால் முந்திரி பருப்பு 4-5 சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணுங்க. மையாக அரைச்சிக்கோங்க. இது ஒரு தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்கும் நமக்கு அரைச்சோன்னே. இதில் முந்திரி பருப்பு போடுறோம், தேங்காய் சட்னிக்கு அந்த பொட்டுக்கடலை போடுறோம், அதுதான் டிஃப்ரென்ஸ். இதை போட்டு இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அப்புறம் காய்கறியில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி காய்கறி நல்லா, இப்போ தான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி காய்கறி வெந்துகிட்டே இருக்கட்டும். இது நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு இந்த பேஸ்ட்டை காய்கறியில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டியதாங்க. குருமா ரெடி ஆயிரும். இந்த ஸ்டியூ மாதிரி தான். ஸ்டியூனால் நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம அரைச்சது பார்த்திங்களா, தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்கும். இதை நான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டியதாங்க. இதை சேர்த்தாச்சு. மிக்சியிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. இதில் மிளகா பொடி, மஞ்சள் அது இது சேர்க்கக்கூடாது. அப்புறம் ஒயிட் குருமா ரெட் கலர் குருமா ஆயிரும். ஒயிட்டுனா நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். தேவைப்பட்டு ஒரு வேளை உரப்பு அதிகமாகிடுச்சு, பச்சை மிளகா அதிகம் போட்டிங்கன்னா கொஞ்சோண்டு தனியா பவுடர் வேணால் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வேறு என்ன சேர்த்துக்கலாம்? இப்போ மஷ்ரூம் அவைலபிளாக இருந்தால் மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த காய்கறி தான். கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். அந்த குருமா கத்திரிக்காயிலையும் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இது டிஃபன் ஐட்டத்துக்கு தான் பெஸ்ட்டாக இருக்கும். சாதத்தை விட சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும், பூரிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம், தக்காளி கூட தக்காளி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறிடும். வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் காய்கறி சேர்க்குறதுக்கு முன்னாடி வெங்காயத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் காய்கறி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஓகேங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.